நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருமான அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நாமக்கல் கிழக்கு மாவட்டம் முழுவதும் நேற்றும் இன்றைய தினமும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு உணவு வழங்குதல், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல், ஆரம்ப பள்ளி நடுநிலைப் பள்ளியிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்குதல் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்குதல், இப்படி ஏராளமான நலத்திட்ட உதவிகள் ஏறத்தாழ 130 இடங்களுக்கு மேற்பட்ட அந்த நிகழ்ச்சி கடந்த 2 தினங்களாக மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் அவர்களுடைய பிறந்த தினத்தில் அன்று பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்படும் என்று மாவட்ட செயற்குழு கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களது முன்னிலையில் மாநில மகளிர் அணியின் தொண்டரணியினுடைய செயலாளர் ராணி அக்கா அவர்களுடைய முன்னிலையிலும் வணக்கத்துக்குரிய மேயர் மற்றும் நகர கழகம், ஒன்றிய கழக, பேரூர் கழக செயலாளர்கள் முன்னிலையில் மாவட்டம் முழுவதும் அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு இன்று காலை முதல் தொடர்ந்து தங்க மோதிரங்கள் அணிவிக்கப்பட்டு வருகிறது. காலையில் ராசிபுரம் அரசு மருத்துவமனையிலே பிறந்த 5 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்படுகின்ற அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்தது. அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே நேற்றைய தினம் பிறந்த 12 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் இப்பொழுது அணிவிக்கப்பட்டது. மாவட்டம் முழுவதும் ஏறத்தாழ 17 குழந்தைகள் நேற்றைய தினம் அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிறந்திருக்கிறது. அத்தனை குழந்தைகளுக்கும் 17 குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டு அந்த தாய்மார்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி வந்தோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தமிழினத்தையும் தமிழ் சமுதாயத்தையும் எதிர்காலத்தில் இந்த தமிழ் சமுதாயத்தை உயர்த்தி பிடிக்கிற வல்லமை மிக்க தலைவராக கழகத்தின் இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் சின்னவர் அவர்கள் இந்த தினம் விளங்கி கொண்டிருக்கிறார். தமிழ் சமுதாயம் ஏற்றம் பெற செய்யவும், தமிழர் இளைஞர்கள் நாளைக்கு எதிர்காலத்தில் அவர்களுடைய உரிமையோடு வாழ்வதற்காகவும் தொடர்ந்து இந்த தமிழ் சமுதாயத்திற்கு எப்போதெல்லாம் எந்த திசையிலெல்லாம் இருந்து நமக்கு ஆதிக்க சக்திகளுடைய அந்த ஆதிக்க சக்திகளுடைய தாக்கம் வருகின்ற போது அப்போதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்து இந்த தமிழ் இனத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் வழியிலே நின்று பல்வேறு நிலைகளில் தன்னுடைய கருத்தை தெரிவித்து இன்றைய தினம் இந்த தமிழ் சமுதாயத்திற்காகவும் இனத்திற்காகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் உதயண்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களிடத்திலே வைத்த கோரிக்கை, இந்த நாமக்கல் மாவட்டத்தில் 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பேற்றவுடன் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கப்பட்டது. அதில் இந்த மாவட்டத்தில் 333 விவசாயிகளுக்கு அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படாமல் விடுபட்டிருந்தது. பல்வேறு காரணங்களுக்காக அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பெறாமல் ஏறத்தாழ 333 விவசாயிகள் இருந்தார்கள். அந்த கோரிக்கைகளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் மற்றும் மறைந்த பொன்னுசாமி ஆகியோர் சட்டமன்றத்திலே குரல் எழுப்பி முதலமைச்சரிடத்திலும் துணை முதலமைச்சரிடத்திலும் அதற்கான அந்த மனுவை வழங்கினார்கள். இன்றைய தினம் அரசாங்கம் அதற்கு அந்த விடுபட்ட 333 விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கி சுமார் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கி மீண்டும் அவர்களுக்கு ஏறத்தாழ 10 கோடி ரூபாய் புதிய பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆணையம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன்.